கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அவர்களுடைய மறைவுக்கு பின்பாக அதிமுக என்றாலே தொடர்ந்து சர்ச்சை நிலவிக்கொண்டே இருக்கிறது. தற்போது கூடுதல் சர்ச்சையாக அதிமுகவுடைய கொடியை ஓபிஎஸ் தரப்பினர் பயன்படுத்தக்கூடாது, அந்த கட்சியினுடைய கரைவேட்டியோ அந்த கட்சி சம்பந்தப்பட்ட எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் ஆதரவு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வரக்கூடிய நிலையில் நீங்கள் முன்னால் அதிமுகவில் பயணிச்சிருந்தீங்க, கட்சியை வழிநடத்திருக்கீங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய லட்சியங்களை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய சாதாரண சாமானியமான உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். நம்முடைய வத்தலக்குண்டு ஆறுமுகம், பூலாவரி சுகுமாரன் போன்றவருடைய இரத்தத்தால் உருவாக்கப்பட்டதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மாபெரும் இயக்கத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றினார்கள். சுயநலமில்லாத தன்னலமில்லாத ஒரு தலைமையை புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கியதால் தான் அவர் மறைந்தும் இன்றைக்கு மறையாமல் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வள்ளலாக புரட்சி தலைவர் திகழ்கிறார். ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருமே புரட்சி தலைவரை பார்த்து அதிமுகவுக்கு வந்தவர்கள் அல்ல. அண்ணாவின் லட்சியங்களை படித்து இயக்கத்திற்கு வந்தவர்கள் அல்ல. திராவிட இயக்க சித்தாந்தங்களை உள்வாங்கி இந்த இயக்கத்திற்கு வந்தவர்கள் அல்ல. பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர்களும் அல்ல. இவர்கள் கால வெள்ளத்தால், கால சுழற்சியால் வியாபாரிகளாக, அடிமைகளாக, விசுவாசிகளாக காட்டிக்கொண்ட ஒரு பச்சோந்திகள், நன்றி கெட்ட கூட்டம் தான் ஓபிஎஸ் இபிஎஸ்ஸுமே. நீங்கள் பட்டிமன்றம் நடத்தலாம். யார் பத்தினி, கண்ணகியா மாதவியான அந்த காலத்தில் பட்டிமன்றம் நடக்கும். இப்போ நீங்கள் துரோகத்தில் அதிகம் சிறந்தவர் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா? யாருக்கு? அம்மாவுக்கு துரோகம் பண்ணாங்களா, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது கூடுதலா, தமிழ்நாட்டு மக்களுக்கு டெல்லி ஏகாதிபத்தியத்திடம், காவி கூட்டத்திடம், பாசிச கூட்டத்திடம், பாஜக கூட்டத்திடம் சரணடைந்தது இந்தியாவிலேயே ஓபிஎஸ் இபிஎஸ் மாதிரி ஒரு மானங்கட்ட கூட்டம் யாரும் இல்லை. இப்போ அவனுடைய ரிங் மாஸ்டர் வேலையை ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்ஸுக்கும் காட்டிக்கிட்டே இருக்குது பாஜக. ஒரு நாளைக்கு ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, கவுண்டமணியும் செந்திலும் இந்த கார் வச்சுருந்தது யார், இந்த காரை வச்சுருந்தது சொப்பன சுந்தரி இப்போ எங்கே இருக்கான்னு கேட்குற மாதிரி இப்போ இந்த ஓபிஎஸ் இபிஎஸ்ஸும் டெல்லிக்கு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு ரெட்டலை சொந்தம்னு சொல்ல போகுது. இப்போ தனியாக கூப்பிட்டு டெல்லி திருச்சிக்கு வந்தப்போ காதில் கிசு போனாராம் மோடி. அதனால் இவங்களை பொறுத்தளவுக்கு அதிமுகவை வழிநடத்துகிற தலைவர்களாக தொண்டர்களும், புரட்சி தலைவர் தொண்டரும், புரட்சி தலைவியின் தொண்டனும் உண்மையான அதிமுகக்காரன் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒத்துக்கிற மாட்டான். கடைசியாக நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்கள், எனக்கு பின்னால் அதிமுக ஒரு தொண்டன் வழிநடத்துவான், அடிமட்ட தொண்டன், கடைசி தொண்டன். அதிமுக 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட எங்களை போன்ற கோடான கோடி தொண்டர்கள் அதிமுக வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஓபிஎஸ் இபிஎஸ் 2024 நாடாளுமன்ற தேர்தலோடு அவர் ஒரு கடையும் முடிவுரை எழுதப்படும். நீதிமன்ற தீர்ப்புகள் என்பது தற்காலிகமானவை, நிரந்தரமான தீர்ப்பு என்பது இரட்டலையும் அதிமுக கொடியும் எங்களை போன்ற சாமானியமான சாதாரணமான தொண்டர்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். உரிய காலம் வரும்போது நீதிமன்ற தீர்ப்புகள் பின்னுக்கு தள்ளப்படும். தொண்டர்களால் அதிமுக நடத்தப்படும். சார், இப்போ தொண்டர்களாக நடத்தப்படணும்னா யார் சார் வழி நடத்துறது? கடைசி தொண்டை கூட நடத்துவான்னு அம்மா சொல்லியிருக்காங்க. கடைசி அடிமட்ட தொண்டு இந்த இயக்கத்தை நடத்துவாங்க. நானே நடத்தலாம். என்னை போன்ற சாதாரணமான சாமானியமான அதிமுக தொண்டன் நிச்சயமாக அதிமுகவை நடத்துவோம். ரெட்டலையும் விட்டு கொடுக்க மாட்டான்,
அண்ணா கொடி பிடித்த அந்த கொடி விட்டு கொடுக்க மாட்டோம். மீண்டும் புரட்சி தலைவரின் ஆட்சி தமிழகத்தில் அமையும். பின்னாடி தான் கிட்டத்தட்ட 90% கட்சி 100% கட்சி எங்கள் பின்னாடி தான் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு தொண்டர் வழிநடத்துவதற்கு சாத்தியம் இருக்கா? நிச்சயமாக சாத்தியம். புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்பாக அதிமுக 3 நாளாக பிரிஞ்சிச்சு. அம்மா வந்து நடத்தலையா? இப்போ இவங்க தலைமையை பார்த்துட்டான் தொண்டன். இப்போ பணம் கோடான கோடி பணத்தை கையில் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பெட்டியை வச்சுக்கிட்டு வலை வீசுகிறார். மீனுக்கு வலை வீசுகிற மாதிரி வலை வீசி சில பேர் அங்கே இருப்பான். முன்னாள் அமைச்சர்கள் சொத்தை பாதுகாக்கிறதுக்கும் நப்பாசோடு அங்கே இருக்கிறான். தொண்டை எங்கே நிற்கிறான்? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதிமுகவுடைய தொண்டை புரட்சி தலைவரை மான ரீதியாக மனசு ரீதியாக ஏற்றுக்கிட்டவன், மானசீகமாக ஏற்றுக்கிட்டவன். இவங்க 2 பேரும் எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஓபிஎஸ் இபிஎஸ் ஏற்றுக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? 2 பேரும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க சார். முதலமைச்சராக உருவாக்குன அம்மாவுக்கும் விசுவாசமா இல்ல, உருவாக்குன சசிகலா சின்னம்மாவுக்கும் விசுவாசமா இல்லையே. இது மக்களுக்கு தெரியுது. இந்த மக்களுக்கும் விசுவாசமா இல்லையே. டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு மோடிக்கு இன்றைக்கு இவர்கள் ஊஜாத்துக்குன்ற பேர்வழிகள். அதனால் இந்த பேர்வழியில் மக்களை அடையாளம் கண்டிருக்காங்க. இது தற்காலிகமாக எனக்கா உனக்கான சண்டை இருக்குமே தவிர காலப்போக்கில் இருவரும் தூக்கி எறியப்பட்டு தொண்டர்களால் அதிமுக தலைமை உருவாகும். சார் இப்போ பார்த்தோம்னா கூடுதலாக இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த சின்னத்தையோ இந்த கொடியோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருக்கா? அவர் புது கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு தலைவர் இல்லை. இங்கே உருட்டிக்கிட்டு இருப்பார். உருட்டு மண்ணை தர்மபுத்தர் நடத்தினார். தர்மபுத்தர் நடத்திட்டு அப்புறம் துணை முதலமைச்சர், அதாவது ஏட்டையாவாக இருந்துட்டு போலீஸாக போனார். பார்த்தீங்களா? யாராவது போவாங்களா? கேட்டால் இப்போ என்ன சொல்கிறாரு? எனக்கு ஒரு ரகசியம் தெரியும், நான் சொன்னால் சின்னம்மாவை இப்படி தான் சொன்னார். முதலமைச்சர் பதவியை பிடுங்க வரைக்கும் சின்னம்மா காலில் விழுந்து கிடந்தார். அப்புறம் அந்த அம்மா பதவியை பிடுங்கணுன்னு நேராக அம்மா நினைவிடத்தில் உட்காந்துக்கிட்டு தர்ம யுத்தம் ஒன்று தொடங்கி சசிகலாவை பற்றி 10% தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் 90% சொல்ல வேண்டார். இப்போ வரைக்கும் சொல்லலை. இப்போ சின்னம்மா தலைமையாக்கணுன்றார். சின்னம்மாவோட நான் சேர்ந்து எப்படி சின்னம்மா தான் குலகாரின்னீங்க, அம்மாவை கொண்டதுக்கு பங்குன்னீங்க, ஆர்வ விசாரணை கமிச்சு பாவிகளா? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான். சின்னம்மாவுக்கு இவங்க செஞ்ச துரோகம், அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. சொன்னது யார்? நம்மளா சொல்கிறத பூரா ஓபிஎஸ் தானே சொன்னார். அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாரு? எடப்பாடி கூட சேர்ந்துக்கிட்டு ஏட்டையாக வந்துட்டு போலீஸாக போனார். போலீஸாக கடைசி வரைக்கும் லஞ்சம் வாங்கி சம்பாரிச்சுக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? எடப்பாடியை பற்றி நான் கூட்டு உடைச்சி விடவான்னு சொல்லி ரூட்டை கொடுக்குற மண்ணேன். உடைச்சி விடு. ஏற்கனவே சின்னம்மாவை பற்றி 10 தானே சொன்னேன், 90 ஏன்னு சொல்லாமல் வச்சுக்கிட்டேன். அடைகிறது அடைஞ்சிருச்சு, கிடைக்கிறது கிடைச்சிருச்சு. அதை சின்னம்மாவை காமிச்சு மிரட்டி ராபரி மாதிரி மிரட்டி எடப்பாடிகிட்ட துணை முதல்வர் வாங்கிட்டு அங்கே கடைசி உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் எடப்பாடியை பற்றி உடைச்சி விடவா? உடனே எடப்பாடி நான் சொல்லவா? நான் சொன்னால் நீ என்னாவ? அப்போ நான் என்ன சொல்கிறேன்? தமிழக அரசு 2 பேருமே அரசு விஷயத்தை ஏதோ கொள்ளையடிச்சிருக்காங்க, 2 பேரும் பிடிச்சி விசாரிக்கின்றேன். நீ சொல்லவா நான் சொல்லவான்னு மக்கள் தொண்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். மிகப்பெரிய இயக்கம் அதிமுக. திராவிட இயக்கங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான உயிரோட்டமான அதிமுக கட்சியை 2 பேரும் ஜோக்கர் கணக்கா ஓபிஎஸ் இபிஎஸ் நடத்திக்கிட்டு இருந்தா தொண்டை எப்படி? இந்த கட்சியில் என்ன கொள்கை இருக்கு? இப்போ ரகசியத்தை நான் சொல்லவா? ரகசியத்தை நீ சொல்லவா? சின்னம்மா அது கடையில் 2 பேருக்கு நான் வந்து நடுவில் வரேன். 2 பேரும் தூக்கி வச்சுட்டு கட்சி நடத்துங்க. 2 களவாணி பல வச்சு தான் கட்சி நடத்த முடியுமா? அந்த தலைமை ஏற்க எதுவும் தயங்குறாங்களா சசிகலா? அப்போ தயங்கினா வீட்டில் உட்கார வேண்டியதான். ஒன்று வெளியே வந்து 2 பேருமே திருட்டு போயின்னு சொல்லுவோம். இவங்க 2 பேர் தான் ஓபிஎஸ் உருவாக்கணும், நீங்கள் தான் இபிஎஸ் உருவாக்கணும், நீங்கள் தான். 2 பேர் தான் உங்களை இப்போ தலைவராக ஒத்துக்கிற மாட்டேன்றேன். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அதனால் இது காலாவதியான காசோலை, காலாவதியான செக் ஆயிடுச்சு. 3மே டிடி ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம் ரவுண்டு. அதனால் என்ன உயிரோட்டமாக பண்ணுறீங்க? 10 ஆண்டு காலம் நாட்டை ஆண்டுக்கிட்டு கோடி கோடியாக கொள்ளையடித்து அதானி அம்பானி வளர்த்து விட்டுட்டு இந்த நாட்டில் மத கலவரத்தை உருவாக்கிட்டு இருக்கிற பாஜக இருக்கு. 3 பேருமே துணிச்சல் இல்லை. லேடியா மோடியான்னு கேட்டாங்களா புரட்சி தலைவி அம்மா? சின்னம்மாவை சொல்லுங்க, டிடிவி பேசுங்க.
நீங்கள் 4 வருமா உங்கள் பஞ்சாயத்தை கட்ட பஞ்சாயத்து மாதிரி என்னதான் உங்களுக்குள்ள அடிச்சிங்க, என்ன கொள்ளை அடிச்சிங்க, யார் எடுத்துகிட்டு போனால் அதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லவான்றீங்க, சொல்லவும் மாட்டேன்றீங்க. அப்புறம் உங்களுக்குள்ள ரகசியம் உண்ணாயிக்கிறீங்க. என்னப்போ உங்கள் குட்டுநட்டு இந்த நாட்டு மக்களுக்கு கேட்குறான்ல, என்னதான் சொல்லவான்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க. ஏதோ ஒன்று சொல்லுங்க. இதான் இப்போ அரசியல். எவ்வளோ பெரிய அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. ராமருக்கு கோயில் கட்டிக்கிட்டு அங்கே ஒருத்தி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேலியும் கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து பாஜகக்காரன். அதை எதிர்த்து பேச மாட்டேன்றீங்க. எதையும் எதிர்த்து பேச, அரசாங்கத்தை எதிர்த்து பேசாமல் அம்மா எப்படியா கட்சி நடத்துனாங்க? இவங்க முன்னாடி எப்படி தொண்டை போவேன்? எம்ஜிஆர் எப்படி கட்சி நடத்துறாரு? அம்மா எப்படி கட்சி நடத்துனாங்க? நீங்கள் எப்படி கட்சி நடத்துறீங்க? ரகசியத்தை நான் சொல்லவா? ரகசியத்தை நீ சொல்லவா? நான் சொன்னால் நீ ஜெயிலுக்கு போயிடுவ, நான் சொன்னால் நீ ஜெயிலுக்கு போயிடுவ. இந்த குட்டுநட்டில் இதை சொல்லி கேவலப்பட்டுக்கிட்டு இருக்க கட்சியாக போச்சு இப்போ இந்த அதிமுகவின் பல்வேறு பிரிவுகள். எங்களை போன்ற அதிமுகவை வழிநடத்துகிற சாதாரண சாமானியமான எங்கள் மாதிரி கொள்ளையடிக்காத ஊழல் பண்ணாத இந்த அம்மா எங்கள் பேரை மதுரில் சொல்லிச்சு. மண்ணின் மைந்தன் பசுமூன் மனிதனா. அந்த நன்றியின் இலக்கணத்துக்காக இன்றைக்கி இந்த கட்சியை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பின்னாடி அங்கங்கே இவங்க மாதிரி கொள்ளையடிச்ச பணம் இல்லை, உண்மையான தொண்டை எங்களோட வந்துக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட தொண்டர்கள் காலப்போக்கில் இந்த கோமாளிகளை கூத்தாடிகளை பார்த்துட்டு லட்சம் தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய சூழல் எங்களுக்கு ஏற்படும். நிச்சயமாக அதிமுகவை மீட்போம். இரண்டு அணிகளும் இப்போ பல்வேறு விதங்களில் சண்டை போட்டுருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும். இந்த சூழலை வந்து இந்த இரட்டை இலை சின்னம் முடக்குவதற்கான எது வாய்ப்பு இருக்கா? பல்வேறு தகவல் சொல்லியிருக்கான், சின்னம் முடக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது குதிரைக்கு புல்லை காமிச்சு கூட்டு போகிற மாதிரியே நாய்க்கு பிஸ்கட்டை காமிச்சு எலும்பு துண்டை கூட்டு போகிற மாதிரி ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை நாயாக பார்க்குறான்னா குதிரையாக பார்க்குறான்னு தெரியல. மோடி இப்போ நீ என்னை ஆதரிக்கிறியா? நீ இப்போ மோடி தான் அவங்களுக்கு தலைவர். அவங்க அண்ணா படத்தை எடுத்துகிட்டு ஒரு அருமையான ஆலோசனை சொல்லலாம். கருப்பு சிவப்புக்கு நடுவுக்கு பதிலாக நீங்கள் இந்த காவி படத்தை போட்டு மோடி படத்தை நடுவில் போட்டு நீங்கள் 2 பேரும் கட்சி நடத்தலாம். பேசாமல் அதை சரி. அண்ணாவை பற்றி தெரியல. எடப்பாடி பழனிசாமியை கேட்டால் புராணத்தை படிக்கணுமா? திராவிடம் என்னன்னு கேட்டால் நான் புராணம் படிக்க போகிறேன்னு இருக்கேன். இப்படி கூத்துக்கரைகளை வச்சு திராவிடத்தை நம்ம எப்படி மீட்க போகிறோம்? அதனால் மரியாதை அவங்க வந்து ரெட்டலையை முடக்கிறது, கட்சியை விற்றுட்டு போயிடுவாங்க. இப்போ அடமானம் இருக்குது. மோடி கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க. அதிமுகவை புரட்சி தலைவருடைய மரணத்துக்கு பின்பாக அதிமுக என்ற மிகப்பெரிய திராவிட இயக்கத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் அடகு வச்சுட்டாங்க. இப்போ விற்க போகிறாங்க. விற்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இது திரும்ப போகிறோம். இதான் தொண்டருடைய வேலை. உண்மையான அதிமுக தொண்டை வேலை என்னன்னு கேட்டால் ஓபிஎஸ் இபிஎஸ் அதிமுக என்ற கட்சியை அடமானம் வச்சுருக்காங்க. அவங்க நினச்சா ஒரு நாளைக்கு ரெட்டல் இங்கேன்னுவாங்க, ஒரு நாளைக்கு அங்கேன்னுவாங்க, 2 இல்லை முடக்கம்னுவாங்க. முடங்கும் போது நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் எங்களை போன்றவர்கள் போராடி அதிமுகவை மீட்போம். நன்றி, வணக்கம்.